நம்ம கண்கள்ல இருந்து வெளியில வரக்கூடிய அந்த கண்ணீரோட தன்மையை பொறுத்து நம்மளோட பாடி எப்படி இருக்கு, எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்மளோட கண்ணீர் மட்டும் கிடையாது, நம்மளோட வியர்வை, அதுக்கப்புறம் பிளட்டு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உப்புத்தன்மையாக தான் இருக்குது. அதாவது அந்த சால்ட்டினஸ்க்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் சில உப்புகள் இருக்கும். அதாவது இப்போ சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம் இந்த மாதிரியான சில மினரல்ஸ் வந்து அதில் ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த மினரல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பேட்டரியிலாம் எப்படி இந்த எலக்ட்ரோலைட்டை வந்து நம்ம பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புக்குள்ள இந்த எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட ஃப்ளூயிட்ஸில் எல்லாத்துலேயுமே கலந்துருக்கும். இந்த எலக்ட்ரோலைட்ஸ் எதனால இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோலைட்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட உடம்புல எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த எலக்ட்ரோலைட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பயன்படுது. பொதுவாக இந்த எலக்ட்ரோலைட்டோட பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது. அதில் ஹைட்ரேஷன் அப்படிங்கிற நம்மளோட உடம்பே பார்த்தீங்கன்னா பல மில்லியன் கணக்கான செல்களோட தொகுப்பு தான். இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு செல்லுகளுக்கு இடையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரோலைட் வந்து ஃப்ளூயிடை கடத்துறதுக்கு ரொம்பவே பயன்படுது. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பிஹெச் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு பயன்படுது. நரம்புல இருந்து பார்த்தீங்கன்னா மசில்ஸுக்கு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுறது எலக்ட்ரோலைட்ஸ் வந்து பெரிதும் பயன்படுது. அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷரை வந்து ரெகுலேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்மளோட இதயம், மூளை இந்த மாதிரியான சில பார்ட்டுகள்லாம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இந்த எலக்ட்ரோலைட் வந்து ரொம்பவே பயன்படுது. இந்த எலக்ட்ரோலைட் வந்து மூளையில இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் எல்லாம் டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு பயன்படுது. இல்லாம நம்மளோட உடம்புல நடக்கக்கூடிய பல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸுக்கு இந்த எலக்ட்ரோலைட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த எலக்ட்ரோலைட்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட்ஸ்ல எல்லாத்துலயும் எந்தெந்த மினரல்ஸ் எல்லாம் இந்த எலக்ட்ரோலைட்டா உடம்புக்குள்ள ஆக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம் இது எல்லாத்தையும் நம்ம சோடியம் தான் வந்து ரொம்ப அதிகமான கான்ட்ரிபியூஷன். நம்மளோட கண்ணீர், பிளட்டு, அதுக்கப்புறம் வியர்வை இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் அப்படிங்கிறது பிரைமரி எலக்ட்ரோலைட்டாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு. இந்த எலக்ட்ரோலைட் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை. இந்த கண்ணீர் அப்படிங்கிறது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லூப்ரிகேட் பண்ணுறதுக்கு, நம்மளோட கண்களை வந்து லூப்ரிகேட் பண்ணுறதுக்கு பயன்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரிட்டேட் பண்ணக்கூடிய ஏதாவது ஃபாரின் மெட்டீரியல்ஸ் உள்ள இருந்துச்சு அப்படின்னா அதை வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம கண்ணீர் வந்து வெளியே. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான சமயங்களில் இந்த கண்ணீர் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே கண்ணீர், ரத்தம், அதுக்கப்புறம் வியர்வை இது எல்லாத்துலேயும் வந்து சால்ட்டி டேஸ்ட்டாக வந்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோலைட்ஸ் அதில் இருக்கிற கண்ணீர், பிளட்டு, வியர்வை இதோட டேஸ்ட்டை வச்சு நம்ம உடம்பு வந்து எப்படி ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு, அதில் என்ன மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்.